நான் உங்களோட மித்திலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலக புகழ் பெற்ற திருக்குறள் அவற்றின் முதல் பிரிவான அறத்துப்பால். அதிலும் குறிப்பாக முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து. அதிலுள்ள முதல் 2 குறள்கள், அந்த குறளின் அழகான பொருள், அதற்கேற்ற 15 நிமிட தமிழ் கதை. கருத்துப்பால். மொத்த அதிகாரம் 38, மொத்த குறள்கள் 380. தலைப்புன்னு பார்த்தா அறம், நல்லொழுக்கம், வாழ்க்கை முறை. அறத்துப்பால் சொல்வது நல்ல மனிதனாக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என்பதுதான். இன்று அறத்துப்பாலின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் முதல் குறள் பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கருத்து: எழுத்துக்களுக்கெல்லாம் முதலில் இருப்பது போல இந்த உலகில் முழுவதற்கும் முதல் காரணம் இறைவன் என்பதே இதன் கருத்தாகும். இந்த கருத்தை வச்சு ஒரு அழகான கதையை இப்ப பார்க்கலாம். கதை: ஆதி தேடிய மனிதன். ஒரு காலத்துல சிவநாதன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிக புத்திசாலி. ஆனா ஒரு கேள்வி அவனை தினமும் தொந்தரவு செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த உலகம் யாரால உருவானது? அவன் பல புத்தகங்களை படித்தவன், பல அறிஞர்களை சந்தித்தான். ஆனால் முழு பதில் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான். அவர் ஒரு ஆலமர அடியில் அமர்ந்திருந்தார். சிவநாதன் கேட்டான், தாத்தா, இந்த உலகத்தில் ஆரம்பம் என்ன? முதியவர் மண்ணில் இருந்து ஒரு விதையை எடுத்து காட்டி, இந்த பெரிய ஆலமரம் எங்கிருந்து வந்தது? சிவநாதன், இந்த சின்ன விதையில் இருந்து என்று கூறினார். முதியவர் சிரித்துக்கொண்டே, அப்படித்தான் மகனே, இந்த உலகிற்கும் ஒரு ஆதி இருக்கிறது, அவனே பகவான் என்றார். அன்றுதான் சிவநாதன் புரிந்து கொண்டான், உலகம் தானாக உருவாகவில்லை, ஒரு முதல்வன் இருக்கிறான் என்று. இதுதான் அந்த குறளின் அர்த்தம். ஆதிக்கு அனைத்திற்கும் முதல்வனான ஒரு பகவான் இருக்கிறான் என்பதே அந்த திருக்குறளின் விளக்கம். திரும்ப ஒரு முறை திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இரண்டாவது குறள். கற்றதனால் ஆய பயனென்ன கொள் வாளறிவான் நற்றல் தொழ ஆர் எனின். கருத்து: இறைவனின் நல்ல பாதங்களை வணங்கவில்லை என்றால் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் என்ன பயன் என்பதுதான் இந்த குறளின் அர்த்தம். இரண்டாவது கதை. அந்த குறளின் கருத்தில் ஒரு கதை. அகங்கார அறிவாளி. ஒரு நகரத்தில் ஆதவன் என்ற பெரிய அறிஞன் இருந்தான். அவனுக்கு பல பட்டங்கள் இருந்தன. ஆனால் அவனுக்கு கடவுளின் நம்பிக்கை இல்லவே இல்லை. எனக்கு அறிவே கடவுள் என்று பெருமையாக பேசுவான். ஒரு நாள் அவன் திடீரென்று கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டான். அவனின் புத்தகங்களும் அவனை காப்பாற்றவில்லை. அந்த இரவில் அவன் முதலாக மனதார வேண்டுகிறான், எனக்கு தெரியாத ஒன்று இருந்தால் அது நீயாகத்தான் இருக்க வேண்டும். சில நாட்களில் அவன் குணமடைகிறான். அப்போதிலிருந்து அவன் சொன்ன வார்த்தை, இறைவனை மறந்த கல்வி வேறில்லாத மரம் என்று கூறுகிறான். இதைத்தான் இரண்டாவது குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை திருக்குறள். கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றார் தொழ ஆர் எனின். இதுவே குறளின் கருத்து. இந்த 2 திருக்குறளுமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நல்ல கதை மூலியமா விளங்கியிருக்கும் நம்புறேன். அடுத்த கதைகள்ல மீண்டும் சந்திக்கலாம். திருக்குறள் வெறும் நூல் அல்ல நண்பர்களே, அது வாழ்க்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.